அனைவருக்கும் வணக்கம். திமுகவில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், திமுகவில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீனியர் ஜூனியர்ன்ற பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ சமீபத்தில் கூட ரஜினி அவர்கள் வந்துட்டு மேடையில் வந்துட்டு துரைமுருகன் அவர்களை பற்றிலாம் சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தார். அதை வந்து சிஎம் கூட நல்லா ரசித்து கைத்தட்டி சிரித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இதுல வந்து என்ன கருத்து கணிப்புகள் வெளியே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் தான் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செய்திகள் வருது. ஏன் அப்படி உதயநிதி அவர்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலங்கள் கிட்டத்தட்ட 2026 எலெக்ஷன் எப்படி இருக்கும்னா, மிகப்பெரிய 2 ஆளுமைகளை வந்துட்டு திமுக வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. ஒன்று வந்து அதிமுக, இன்னொன்று வந்து தாவேக்காவும் நாம் தமிழரும். இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சாலும் வைக்கலைனாலும் அவங்க 2 பேரும் அவங்க எதிர்த்து தான் ஆகணும். இதில் விஜய், சீமான் அவர்கள் இந்த மாதிரி ஆள்களெல்லாம் வந்து எதிர்க்கணும் அப்படின்னா இளைஞர் பட்டாளம் வந்து உதயநிதி அவர்களுக்கு வேணும். ஏற்கனவே சீனியராக இருக்கிறவங்களெல்லாம் வச்சுட்டு எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வேலை நினைக்கிறதுனால இந்த மாதிரியான வேலைகளில் அவர் ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்கள் வருது. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே இத்தனை நாள் ரஜினி அவர்கள் பேசும்போது இவர் சிஎம் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து ரசிச்சுலாம் பார்த்ததில்ல. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சு இந்த அளவுக்கு வந்துட்டு சிரித்து ஓகே அப்படின்ற மாதிரிலாம் பார்த்ததில்ல. ஆனால் சீனியர்களை பற்றி ரஜினிகாந்த் அவர்கள் விமர்சனம் பண்ணும்போது அதை ரசிக்கிறாரு சிஎம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச மறுநாள் வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் அரசு விழாவில் வந்துட்டு உதயநிதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, சீனியர்கள்லாம் வந்து வழிவிட்டு ஜூனியர்களுக்கு வந்துட்டு அவங்கள வளர்றதுக்கு நீங்கள் தான் கையை பிடிச்சி ஏற்றி விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வருவோம். ஒருவேளை திமுகவில் வந்துட்டு சீனியர்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு புதுசாக அவர் சொல்கிற மாதிரி ஜூனியர்கள்லாம் வந்தாங்கன்னா கட்சி நல்லா சிறப்பாக செயல்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி அதிமுக திமுக வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் வந்து சிஎம்மாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க தலைவியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, யாரை வேணாலும் அவங்க கட்சியில் தூக்குவாங்க, அமைச்சர் பதவியை பிடுங்குவாங்க, ஏன் கட்சியிலேருந்தே தூக்குவாங்க, எல்லா வேலையுமே பண்ணுவாங்க. பட் அந்த கட்சிக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா அவங்களுடைய கட்டமைப்பு அப்படி. ஆனால் திமுகவில் ஒரு மினிஸ்டருடைய பிஏவை கூட மாற்ற மாட்டாங்க. ஏன்னா திமுகவினுடைய அடிப்படை கட்டமைப்பு அப்படி. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சீனியர்கள் வந்து மொத்தமாக ஓரம் கட்டணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான விலையை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அது வந்து ரொம்பவும் கஷ்டமான விஷயம். ரெண்டாவது, இன்றைக்கி 40க்கு 40 திமுக ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமே அந்த சீனியர்கள் தான். துரைவைக்கோ அவர்கள் வந்து வெற்றி பெறுவார்னா அவருக்கெல்லாம் அந்த வழக்கெல்லாம் பெரிய லெவலில் இல்லை. அங்கே காரணம் ஒரு சீனியர் டிஎம்கே அமைச்சர். அதே மாதிரி இங்கே நம்ம பெரியசாமி அவர்களுடைய ஹெல்ப்பில் தான் இன்னொருத்தவரும் இங்கே வந்துட்டு இதாகிறாரு, எம்பி ஆகிறாரு. ஸோ இப்படி தான் வந்து சீனியர்கள் வந்துட்டு அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே அவர்களுக்கு வந்து அந்த வாக்குகளை, திமுக வாக்குகளை எப்படி கவர் பண்ணணும், எப்படி அதை வந்து கேரி ஆன் பண்ணணும் அப்படின்றது நல்லா தெரிஞ்சவங்க. அவங்களெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு நீங்கள் ஜூனியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போன்னு பண்ணிங்கன்னா மறுபடியும் திமுக அகல பாதாளத்தில் போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவோட இறுதி முடிவுக்கு வந்துட்டோம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். திமுக உண்மையாகவே வந்து சீனியர்களை மதிக்கிறது இல்லையா, அல்லது அப்படி மதிக்காத மாதிரி நமக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்களா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.